நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பொடி வச்சு நீங்கள் நார்மல் சாதத்து கூட வச்சு சாப்பிட்ற சாம்பாரும் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் டிஃபன் சாம்பாரும் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எப்படி சாம்பார் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் சாம்பார் பண்ணுங்கள். ஆனால் இந்த பொடியை கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து 1 கிலோ அளவு மல்லி எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவுகள் வந்து 1 கிலோ மல்லிக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் அதிகம் சேர்த்துடக்கூடாது. இது கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு யூஸ் பண்ணலாம். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இது போல் பரத்தி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 200 கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடுகு வாசனை அதிகம் பிடிக்காதுன்னா 100 கிராம் சேர்த்தாவே போதும். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 10 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை இது போல் சின்ன சின்ன பீஸஸாக உடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி வைக்கும்போது நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்துட்டு கூட எடுத்துக்கிறலாம். பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களையுமே ஒரு க்ளீனான ஒயிட் வேஷ்டி இல்லைன்னா கிளாத் விரிச்சுக்கோங்க. அதில் இது போல் காய வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெயில் நல்லா வந்து இருக்கும்போது தான் நம்ம இது போல் காய வைக்கணும். மிளகாலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த அளவுக்கு காஞ்சிக்கணும். கருவேப்பிலையை மட்டும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அது லேசாக ஈரமாக இருக்குது, அதனால். இந்த மாதிரி பெருங்காயத்தையுமே நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சி வரலைன்னா வறுத்துட்டு தான் நம்ம அரைக்க கொடுக்கணும். ஒரு நாள் முழுமையாக வெயிலில் காயணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். ஒருவேளை நீங்கள் இருக்க ஏரியாவில் வெயில் அந்தளவுக்கு இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அதாவது வெறும் வாணலியில் எல்லா பொருட்களையும் தனித்தனியாக சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு நாள் முழுதும் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமாவும் முழுமையாக இந்த பொடி வந்து ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நீங்கள் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான், சரியான அளவுகளோட ரொம்ப டேஸ்டியான சாம்பார் பவுடர் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி சாம்பார் வச்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் பொடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.